ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி நான் தக்காளி சாதம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு 2 அழாக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி 5 தக்காளி வச்சுருக்கேன். 4 வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு, 1.5 இன்ச்சு இஞ்சி, கறிவேப்பிலை கொஞ்சமாக, சோம்பு ஒரு 1.5 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 8 வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியில் நல்லா தண்ணி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எல்லாம் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நல்லா தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, இதை காமிக்க மறந்துட்டேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இது 3 கண்டிப்பாக போடணும். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. பிரிஞ்சி இலை போட்டுருங்க. வரட்டும். கொஞ்சம் பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இதோடையே இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உடனே தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா பச்சை வாசனை எல்லாமும் போயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி நமக்கு எந்த டம்ளரில் அரிசி போடுறீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் அரிசி போட்டதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த அரிசியில் தான் பாஸ்மதியில் தான் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லாதுங்க. எந்த அரிசியில் வேணாலும் பண்ணலாம். புழுங்கலரிசி பண்ணது கூட பண்ணலாம். புழுங்கலரிசிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டியது வரும். அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அரிசி போட்டுட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டுருங்க. ஒரு விசில் வந்தால் போதுமானது. நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து இந்த ஓரமாக தாங்க எடுத்து இப்படி போடணும். அவ்வளோதான். இது சாப்பிட்டு பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம்.